அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 3ஆம் தேதி மிக அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். 2026ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். சந்திர கிரகணத்தால் 12 ராசிக்காரர்களுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 12 ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சந்திர கிரகணம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மார்ச் 3ஆம் தேதி நிகழும்போது சந்திர கிரகணம் இந்தியாவில் பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:47 மணிக்கு முடிவடையும். இதன் விளைவாக சந்திர கிரகணம் 3 மணி நேரம் 27 நிமிடங்கள் நீடிக்கும். இதனால் சூத காலம் காலை 6:20 மணிக்கு தொடங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. வருடத்தில் முதல் சந்திர கிரகணம் என்பதால் இந்தியாவில் உலகெங்கிலுமே உள்ள பல நாடுகளில் தெரியக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் டெல்லி, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான்லேயும் தெரியும். இது வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம் போன்ற பகுதிகளில் தெரியக்கூடியதாக இருக்குது. இந்தியாவில் தவிர இந்த சந்திர கிரகணம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ரஷ்யா, வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் தெரியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய முதல் சந்திர கிரகணத்தின் தாக்கம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து செயல்படுத்துவது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இரவு வானின் கருமை நிறத்தில் பூமியின் நிழல் மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்கும் காட்சியை விட ஒரு சிறந்த அனுபவம் இருக்க முடியாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய முழு சந்திர கிரகணம் சூரியன் ஒளி மற்றும் சந்திரனுடைய இடையூறுகளே சரியாக நேர்கோட்டில் வரும் பொழுது இந்த பூமியின் ராட்சத நிலவின் மீது படர்வதை நாம் சந்திர கிரகணம் என சொல்கிறோம். இது அறிவியல் பூர்வமான பகுதி கிரகணமாகும். இந்த கிரகணம் பிரிக்கப்பட்டாலுமே மார்ச் 3 அன்று நாம் காண்பது மிகவும் அரிதான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவானின் உச்சக்கட்டமே முழு சந்திர கிரகணம். இது நிலவு முழுமையாக பூமியின் உயர் அடர்நில பகுதிகள் மற்றும் நுழையும் பொழுது நிகழ்வதாகும். இந்த மார்ச் 3 அன்று இந்தியாவில் சந்திர கிரகணம் உதயமாகும் பொழுதே சூரியனின் நிழல் மறைக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அந்த சந்திர கிரகணத்தை இரவு நிழல் என்று சொல்லுவோம். சூரிய ஒளியில் உள்ள நீல நிறத்தை பூமி வளிமண்டலம் சிறந்ததை விட்டு அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக தொன்மை நிலையில் கொண்ட சிவப்பு நிற மட்டுமே இந்த நிழலின் பகுதி வளையத்தை கொண்டதாக சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்தவரை நிலவின் பல பகுதிகளில் தெரியக்கூடியதாக இருக்குது. பூமியை விட சூரியனின் அளவு பெரியது என்பதால் இந்த முழு சந்திர கிரகணம் நிலவு 1 மணி நேரத்திற்கு மேலே நீடிக்கும். பகுதி சந்திர கிரகணத்திற்கும் முழு சந்திர கிரகணத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், வான பகுதிகளில் இருக்கக்கூடிய விளையாட்டை எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூமி, சூரியன், சந்திரன் மற்றும் துல்லியமான நேர்கோட்டில் நாம் அமையாத போது இது நடக்கும். நிலவின் ஒரு பகுதியை மட்டுமே ஊரே கடித்தது போல கருப்பாக இருக்கும். இது சிவப்பு நிறம் தோன்றாது. முழு சந்திர கிரகணம் நிலவின் 100% பரப்பு பூமியின் நிழலுக்குள் வந்துவிடும். அப்பொழுது இது மாயாஜால சிவப்பு என்று தோன்றும். பொதுவாக சூரிய கிரகணத்தை போலவே சந்திர கிரகணத்தையும் எந்தவித பாதிப்பு உபகரணங்கள் இன்றியும் வெறும் கண்ணால் நாம் தாராளமாக பார்க்கலாம். மார்ச் 3ஆம் தேதி வானத்தை பார்க்க தயாராகுங்கள். பூமியின் நிலவை எப்படி சிவப்பாக மாற்றியது என்பதை ஒரு பெண்ணாக உணரக்கூடிய வகையில் அமைஞ்சப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திர கிரகணம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதலாவதாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு
இந்த காலகட்டம் உங்களுக்கு சந்திர கிரகணத்தின் தாக்கம் உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு ஏற்ற இறக்கங்களுடன் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். நண்பர்களுடன் நெட்வொர்க்கிங் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திர கிரகணத்தின் தாக்கம் தொழில் மற்றும் நல்ல பெயரில் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மூத்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நிதி விஷயத்தில் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மீக சிந்தனை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திர கிரகணத்தின் தாக்கம் நிதி நிலைமையில் உங்களுக்கு ஏற்ற முதலீடுகள் செய்யக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பலன்கள் தரக்கூடியதாகவும் சொல்லியிருக்காங்க. சிம்மராசியை பொறுத்தவரை இந்த சந்திர கிரகணத்திற்கு நீங்கள் திருமண உறவில் பதட்டம் போல ஏற்படலாம். எனவே இத்தகைய உணர்வை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உடல்நலம் மற்றும் அன்றாட வழக்குகளில் உங்களுக்கு கவனம் செலுத்துதல் போன்றவை ஏற்படலாம். வேலை அழுத்தம் அதிகரிக்கலாம். எனவே சமநிலையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் மிகப்பெரிய காதல் உறவுகளில் குழப்பம் ஏற்படலாம். படைப்பு வேலைகள் தொழிலில் இருந்தால் வாய்ப்புகள் பெறலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திர கிரகணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம். குடும்ப விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தவறான புரிந்துணர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்பதால் தகவல் தொடர்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். சிறிய பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தின் தாக்கம் நிதி ஏற்ற இறக்கங்கள் சாத்தியமாகும். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். தன்னம்பிக்கை குறையக்கூடும். கும்பராசியை பொறுத்தவரை சந்திர கிரகணத்தின் தாக்கம் ஆளுமை மற்றும் சிந்தனையில் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு சாத்தியமாகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மீனராசியை பொறுத்தவரை சந்திர கிரகணத்தின் தாக்கம் மனப்பதட்டம் மற்றும் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். தியானம் செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி சந்திர கிரகணம் முடிந்த பிறகு முருகப்பெருமானை வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய நீல நிறத்தை பூமியின் வளிமண்டலம் எடுத்து அது நீண்ட அலைநீளம் கொண்ட பூமியின் உங்களுக்கு சிவப்பு நிறத்தை மட்டுமே நிலவின் பக்கம் வளைந்து அனுப்புகிறது. அந்த சமயம் பூமியின் காற்றில் இருக்கக்கூடிய தூசிகள் மற்றும் இந்த மேகங்களை பொறுத்து நிலவின் சிவப்பு நிறம் இன்னும் அடர்த்தியாக இருக்கும். பூமி நிலவை விட அளவில் பெரியது என்பதால் இந்த முழு சந்திர கிரகணம் உங்களுக்கு ஒரு முழு பயணத்திற்காக மேலாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்தவரை நீங்கள் வெளியில் வராமல் இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலவின் பக்கம் வளைந்து அனுப்புகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூமியின் காரில் இருக்கக்கூடிய அடர்த்தியான உங்களுக்கு நல்ல ஒரு பயனை தரக்கூடிய வகையில் இருக்குது. பகுதி கிரகணத்திற்கும் முழு கிரகணத்திற்கும் என்ன வித்தியாசம்? வானில் நடக்கக்கூடிய விளையாட்டை எளிதாக புரிந்து கொள்ளலாம். சூரியன் பூமி சந்திரன் ஆகிய துல்லியமான நேர்கோட்டில் வருவது தான் இந்த பகுதி சூரிய கிரகணமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.